Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல visible data ஓட last row count வந்து நம்ம find பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம last row count வந்து எப்படி நம்ம find பண்ணிருப்போம் அப்படினா normal data setல ஒரு specific column base பண்ணி நம்ம last row ஓட value என்ன இருக்கோ அந்த row ஓட row index எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். last row finding syntax வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு நியூ கான்செப்ட். அதாவது எனக்கு ஒரு பர்టిక్యులர் கிரைட்டீரியாவுல நான் ஃபில்டர் அப்ளை பண்றேன். எனக்கு அந்த ஃபில்டர்ல விசிபிள் டேட்டாவோட ரோ கவுண்ட் மட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? இதுதான் என்னோட ரெக்யர்மென்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். நீங்க ஒரு VBA கோடிங் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் லெவல்ல போகும்போது இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு frequent யூஸ் பண்ற மாதிரி வரும். சோ விசிபிள் டேட்டாவோட ரோ கவுண்ட் நம்ம எப்படி எடுக்கணும்ங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் இதோட யூசேஜ் வந்து அதிகம் VBA கோடிங் கிரியேட் பண்ணும்போது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிள் கோட் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி பேக் எண்ட்ல கோட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ ஃபைண்ட் ரோ கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு ரைட் சைடு. இப்போ அதை கிளிக் பண்ணும்போது இந்த ரோ கவுண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ பாருங்க, இந்த டாப்ல ஹெடர்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 114 ரோ கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 114 இருக்கு கவுண்ட். ஓகேங்களா? இது வந்து டோட்டலா இந்த டேட்டா செட்ல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்னையை மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையை மட்டும் ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டோட்டலா வந்து 53 சென்னை கவுண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஹெடர் நான் கவுண்ட் எடுக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 53 சென்னையோட கவுண்ட். ஸோ இப்படி விசிபிள் டேட்டாவோட கவுண்ட் மட்டும் நான் எப்படி எடுக்கணும்? இப்போ நான் லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் கான்செப்ட் நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்விசிபிள் இருக்கிற டேட்டாவோட கவுண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதுதான் லாஜிக்கு. இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி வந்து கோடு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் ரோ கவுண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்க, இப்போ ஒரு மெசேஜ் பாக்ஸில் unfiltered row count is 114. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டோட்டல் டேட்டா செட்ல இருக்கிற ரோ கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 114 இன்க்ளூடிங் ஹெடர். இப்போ அகைன் நான் ஓகே கொடுக்குறேன். அடுத்தது ஒரு மெசேஜ் பாப்அப் வருது பாருங்க. இதுல வந்து filtered row count is 53. முன்னாடி வந்து unfiltered row count is 114 னு வந்தது. இப்போ filtered row count is 53 னு வருது. 53 எப்படின்னு வருது அப்படின்னா இந்த சென்னையை மட்டும் ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு 53 இருந்ததுங்களா, அதுதான் நமக்கு அங்கே ஷோ பண்ணுது. இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு மறுபடி அன்ஃபில்டர் ஆகிடுது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் கோடு விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்கே இன்சர்ட்டில் போய்ட்டு ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாடியூலில் நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா find row count சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 வேரியபிள் வந்து லாங் டேட்டா டைப்ல வந்து நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஓகேங்களா? dim last row and filter last row as long data type நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அகைன் வந்து dim என்னோட ஷீட்டுக்கு as worksheet. அப்படி worksheet data typeல ஷீட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்டை வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். இந்த sh அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். this workbook dot sheets of data அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஷீட்டை வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைம் நான் இந்த திஸ் ஒர்க் புக் அப்படின்ற அந்த லைனை கொடுக்க தேவையில்ல, டைரெக்டாக எஸ்ஹெச்சை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஹெச் டாட் செலக்ட் இப்போ மல்டிபிள் ஷீட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நமக்கு இந்த ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், டேட்டான்ற ஷீட்டு. அதுக்கப்புறம் எஸ்ஹெச் டாட் ஆட்டோ ஃபில்டர் மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஆல்ரெடி ஃபில்டர் மோடு இருந்ததுன்னா நமக்கு அதை அன்ஃபில்டர் பண்ணிடும். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன், இந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிள்ல sh அப்படின்ற அந்த டேட்டா அப்படின்ற ஷீட்ல ரேஞ்ச் ஆஃப் a காலமை பேஸ் பண்ணி rows dot
கவுண்ட் எடுக்கிறேன் டாட் எண்டு எக்ஸல்எஃப் டாட் ரோ. இந்த ரோ வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. இது நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஆட்டோமேஷன்லையும் வந்து இந்த கோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏ காலமில் இருக்கிற இந்த ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணி அந்த ரோ இண்டெக்ஸ் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ 114ங்கிறது வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணிடும். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் ரோ கவுண்ட் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இது வந்து என்டையர் காலமை நம்ம ரோ கவுண்ட் எடுக்கிறோம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் எனக்கு A1லேருந்து H1 வரைக்கும் நான் ரேஞ்சை கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆட்டோ ஃபில்டர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7. இப்போது இந்த 7ன்றது நான் எதை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7th காலம் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையை மட்டும் நான் இப்போ ஃபில்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 53. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த சென்னையை வச்சு நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். என்னோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா 1 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா. அடுத்தது ஆப்ரேட்டர் எக்ஸல் ஃபில்டர் வேல்யூஸ். ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த சென்னையை வச்சு ஃபில்டர் பண்ணோம். இப்போ ஃபில்டர் பண்ண அந்த கவுண்ட் எடுக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் மறுபடியும் இந்த ஃபில்டர் லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியபிளில் அந்த ரோ கவுண்ட் எடுத்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் அதே ஏ காலமில் A2லேருந்து என்டையர் ஏ காலம் நான் ரேஞ்சாக கொடுத்துக்கிட்டு டில் என்னோட லாஸ்ட் ரோ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த லாஸ்ட் ரோ அந்த வேரியபிள் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். டாட் ரோஸ் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் ஆஃப் எக்ஸல் செல் டைப் visible dot count. இதுதான் வந்து லைன். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லாஸ்ட் ரோவில் வந்து என்டையர் அந்த டேட்டா செட்டில் இருக்கிற ஏ காலமில் என்டையர் டேட்டாவை வந்து ஃபைண்ட் பண்ணி லாஸ்ட் வேல்யூ வந்து இருக்கும் அந்த ரோ இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த டேட்டா செட்டில் வந்து இந்த சென்னையை வந்து ஃபில்டர் பண்ணும். 7th காலமில் சிட்டியில் சென்னையை ஃபில்டர் பண்ணும். சென்னையை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்டு ரோ கவுண்ட்டை மட்டும் எடுத்து வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணணும். அதுக்கான கோடு தான் இந்த கோடு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோடு. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே this line will be filtered row, filtered data or row. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இது வந்து this line will be count entire row column A. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து நினைக்கிறேன். இப்போ இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் 114 இருக்குது. அதாவது இந்த ஏ காலமை பேஸ் பண்ணி எனக்கு லாஸ்ட் ரோ என்ன இருக்குங்கிறத பார்த்து 114ங்கிற கவுண்ட் வந்து எனக்கு அங்கே ஷோ பண்ணுது.
இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் எனக்கு இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள் 7th காலமில் இந்த சென்னையை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணிடுச்சு. இந்த சென்னையோட இந்த G2லேருந்து நான் டவுன் வரைக்கும் வரேன். எனக்கு வந்து பாருங்கள் 53 இருக்குது கவுண்ட்டு. ஸோ இப்போ நமக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா நான் இங்கே அதே மாதிரி A காலமில் டில் என்னோட லாஸ்ட் ரோ இங்கே வந்து பாருங்கள் இந்த A2லேருந்து என்டையர் A காலம் நான் ரேஞ்சாக கொடுத்துருக்கேன் டில் லாஸ்ட் ரோ. இங்கே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ரோவோட வேல்யூ கெட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ரேஞ்சாக எடுத்துக்கும். ஓகேங்களா? டாட் ரோஸ் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் எக்ஸல் செல் டைப் விசிபிள் டாட் கவுண்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுனா எனக்கு விசிபிளில் இருக்கிற இந்த டேட்டாவோட கவுண்ட்டு 53 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்டு இங்கே ஃபில்டர் லாஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நமக்கு 53ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு இங்கே வந்து பாருங்கள் 53ன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 2 லாஸ்ட் ரோவுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி நம்ம கால் பண்ணியிருக்கோம்னா இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் ஆஃப் எக்ஸல் செல் டைப் விசிபிள் டாட் கவுண்ட். இதுதான் வந்து அந்த விசிபிள் செல்லை மட்டும் நமக்கு கவுண்ட் எடுத்து இந்த வேரியபிளில் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸில் வேணால் நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் போடணும்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து MSG பாக்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டர்டு ரோஸ் கவுண்ட் இஸ் இங்கே வந்து கன்கார்டினேட் பண்ணி என்னோட லாஸ்ட்டு ரோ அப்படின்ற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அகைன் இந்த மெசேஜ் பாக்ஸையே நான் அப்படி காப்பி பண்ணி இங்கே பாட்டமில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர்டு ரோஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இருக்கிறத இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் அன்ஃபில்டர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒன்ஸ் நமக்கு ரிசல்ட் எல்லாம் ஷோ பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அன்ஃபில்டர் பண்ணாலும் பண்ணலாம். அன்ஃபில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா SH டாட் செலக்ட் இந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணுறேன். மறுபடி SH டாட் ஆட்டோ ஃபில்டர் மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு நார்மலாக வந்து இதை அன்ஃபில்டர் பண்ணிவிடும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் அசைன் மேக்ரோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் ரோ கவுண்ட்டுங்கிறது தான் நம்மளோட மேக்ரோ நேம் மாடியூல் 2ல் இருக்கிறது. ஸோ அதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு அன்ஃபில்டர்டு ரோஸ் கவுண்ட் இஸ் 114. இப்போ அகைன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு 53 ஃபில்டர்டு ரோஸ் கவுண்ட் இஸ் 53, அதாவது சென்னையோட கவுண்ட்டு. இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல போயிட்டு சென்னைக்கு பதிலாக இப்போ நான் வேறு ஏதாவது சிட்டி நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ட்ரிவண்ட்ரம் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ட்ரிவண்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட்டு 25. இப்போ நான் இந்த அப்படியே இதை வந்து க்ரைட்டீரியாவில் நான் போய் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ சென்னைக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ட்ரிவண்ட்ரம் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ போயிட்டு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 114 ஷோ பண்ணுது. ஸோ 25 வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ ஓகே பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபில்டர் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விசிபிள் டேட்டாவோட ரோஸ் கவுண்ட்டையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் ரோ கவுண்ட் எடுத்துடுறோம். ரோ கவுண்ட் எடுக்கிறதுக்கான கோடு வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லைன், இந்த லைனு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர்டு ரோவோட டேட்டாவை மட்டும் எப்படி நம்ம அந்த கவுண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற லாஸ்ட் ரோவை வந்து நம்ம ரேஞ்சில் வந்து அசைன் பண்ணிக்கிறோம் டில் லாஸ்ட் ரோ வரைக்கும். A2லேருந்து பாட்டமில் எந்த ரோங்கிறத டைனமிக்காக நம்ம சொல்லிடுறோம். அதில் வந்து ரோஸ் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் ஆஃப் எக்ஸல் செல் டைப் விசிபிள் டாட் கவுண்ட், இதுதான் வந்து அந்த கோடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா
ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் மெம்பராக வந்து ஆட் ஆகிக்கலாம். என்கிட்ட வந்து கோஆர்டினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மெம்பர்ஷிப்பில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.